பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி இவங்களுக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஜ் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் திறஞ்சா இவங்க பேரில் வந்து பல ஃபேன் பேஜஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ குரல் அப்படின்ற கேரக்டரில் பயங்கரமாக என்டர்டைன் பண்ணி குறிப்பாக அந்த லவ் போர்ஷன் சீன் வந்து பயங்கர வைரல். அது எல்லாருமே நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க எத்தனை படங்கள் இந்நேரம் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்றது தெரியல. யோகலட்சுமி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும். சாரி, என்னோட த்ரோட் கொஞ்சம் பேடாக இருக்குது. சும்மாவே பேச மாட்டேன். இப்போ பேச சொல்லிடுறேன். சொல்லிட்டு போமா. கேட்குதா? ஐயோ. ஓகே, வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அபி, தேங்க்யூ சசி சார், தேங்க்யூ சிம்ரன் மேம், தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ். வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். தேங்க்யூ மட்டும்தான். என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்யூ. அவ்வளோதான். பாய். தேங்க்யூ யோகலட்சுமி. ஸோ ப்ரொடக்ஷன் பற்றி இது ஆக்சுவலி டூரிஸ்ட் ஃபேமிலியோட 3வது ஈவெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் இங்கே ஆடியோ அண்ட் ட்ரைலர் லான்ச் பண்ணோம். அப்புறம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், இப்போ சக்ஸஸ் மீட்டு. ஒவ்வொரு தடவையும் வந்து பேசும்போது நான் 3 ஈவெண்ட்டை நான் ஹோஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ படத்தை பற்றியும் ப்ரொடியூசர்ஸ் பற்றி பேசும்போது இது அவங்களுக்கு 3வது படம், கண்டிப்பாக ஹேட்ரிக் ஆகணும் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ நடந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ குட் நைட் லவ்வர் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸை வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் யுவராஜ் கணேசன் அண்ட் மிஸ்டர் மகேஷ்ராஜ் பஸ்லியான். ஸோ ப்ராமிசிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றத நம்ம அட்ரஸ் பண்ணுறதை தாண்டி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் மோஸ்ட் ப்ராமிசிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸாக $1 million ஸ்டுடியோஸும் எம்ஆர்பி மட்டும் இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ ப்ரொடியூசர் மகேஷ்ராஜ் பஸ்லியான் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த ஒரு சக்ஸஸ் மீட்டில் பார்க்குறது. இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் தேங்க்ஸ் வந்து மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு. நீங்கள் நிறைய தேங்க்ஸ் இந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. ஸோ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் ஹார்ட் சொல்கிறேன், நான் ரொம்ப 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 நன்றி இந்த இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு. அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் அண்ட் ஓவரால் எல்லாரோட அந்த சினிமா லவ்வர்ஸ் அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவங்க வந்து என்றைக்குமே ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து விட்டு கொடுத்ததாகவே இல்லை. அது வந்து திரும்ப திரும்ப அதாவது அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. எவ்ரி சிங்கிள் டைம் ஒரு நல்ல படம் வரும்போது அது அந்த சக்ஸஸை வந்து அவங்க அந்த டீமுக்கும் சரி அந்த படத்துக்கும் சரி கரெக்டான அங்கீகாரத்தை வந்து என்றைக்குமே தவற விட்டதில்லை. ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அண்ட் அபி அந்த டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம் இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அபி, உன்னோட சக்ஸஸை நான் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஹாப்பி. நிஜமாக ஒரு தம்பி ஜெயிச்சா எப்படி இருப்பேனோ அந்த சந்தோஷம் எனக்கு நிஜமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அவன் கதை சொல்லும் போதே ஐ தாட் இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத வந்து நான் யுவராஜ் கிட்ட நான் சொன்னேன், எங்கள் இது பிளாக் பஸ்டர் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி. அது இவ்வளோ பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டராக ப்ரெஸ், மக்கள், மீடியா எல்லாரும் சேர்ந்து பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இட்ஸ் சச் அ பிக் ஹிட் ஃபார் அஸ். ரொம்ப சந்தோஷம் அது. ரெண்டாவது சசிகுமார் சாரை வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவரோட தம்பி வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். அப்படி தான் எனக்கு சசிகுமார் சாரை வந்து நான் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயிருந்தேன். அப்போ சசிகுமார் சார் வந்து ஒரு ஷூட்டில் இருந்துகிட்டு இருந்தார். ஸோ ஒரு வாட்டி போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கூட நான் கிளம்பி போனேன். அப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃபு, அவங்க குட்டி பையன், அப்போ ரொம்ப குட்டி பையனாக இருந்தார் அவரெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தேன். ஸோ அப்படி இருந்தேன்னா இன்றைக்கி சசிகுமார் சாரை வச்சு ஒரு படம் அவர் எங்கள் பேனரில் வந்து பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. சசிகுமார் சார் வந்து எப்படி சொல்லணும்னா செட்டில் வந்து அபிக்கு வந்து ரியல் அப்பா ஒருத்தர்னா ரியல் அப்பா வந்து சசிகுமார் சார் தான். ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவனுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ சசிகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்து ஒரு அப்பா ஃபிகர் எங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் அப்பா ஃபிகர்னா ஃபிகர் இல்லை சார், அப்பா அந்த மாதிரி ஒன்று. அண்ட் சிம்ரன் மேம், ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் சிம்ரன் மேம். இங்கே அப்படியா? ஸோ சிம்ரன் மேம் வந்து நான் வந்து சிம்ரன் மேமுக்கு மிகப்பெரிய ஃபேன் நான். இல்லை ரொம்ப பெரிய
ஃபேன் நான் அவங்களுக்கு. ஸோ நான் வந்து மேம் கிட்டே நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டாக மேம் வந்து எங்கள் நாகர்கோவில் வந்திருந்தாங்க. கிச்சா வயசு 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக. அப்போ மேம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் லஞ்ச் பீரியட்லேருந்து கிளாஸ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் மேமை பார்க்குறதுக்கு. அப்போ கேரவன் எல்லாம் இருக்குது. எனக்கு இந்த வடிவேல் சார் வந்து ஒரு படத்தில் ரஜினி சாரை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுவாரோ அந்த மாதிரி அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம், எங்கள் மேமை பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கிளாஸில் வந்து ஒரு எல்லோ கலர் saree போட்டு மேம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜன்னல் ஓரமாக அப்படி பார்த்தோன்னா அந்த ஃபீல்டு இருக்கும், ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் திடீர்னு ஒருத்தர் தள்ள அங்கே யாரை நிற்கிறா அப்படி இப்படின்ட்டாங்க. சரி குடுன்னு ஓடி சிம்ரன் மேம் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு 7th பீரியடில் வந்து போய் உட்காந்து நான் சிம்ரன் மேமை பார்த்துட்டேன்னு சொல்லி சும்மா கதை அடிச்சு விட்டேன். பார்த்தேன் ஆக்சுவலி நிஜமா. அப்புறமா அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் காமிச்சேன். ஆனால் நான் வாங்கலை, சும்மா போய் சொன்னேன் பசங்கள்கிட்ட, டே காட்டு சிம்ரன் மேம் ஆட்டோகிராஃப் காட்டுக்கு அப்படின்னாங்க. அது வர்ற வழியில் பறந்துடுச்சுடா அப்படின்னு சின்ன வயசில் அப்படி போய் சொல்லி பார்த்த ஒரு மேம் தான் அவங்க. அவங்க இந்த படத்தில் எங்களுக்கு வந்து நின்று நடித்து கொடுத்து இப்போது எனக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எங்ககிட்ட எல்லோரும் பழகிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து இன்னும் என்னென்ன எனக்கு வச்சுருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஷான் ரோல்டன் ஐயா ரொம்ப ரொம்ப ஒரு 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 புனிதமான ஒரு நபர் மாதிரி, ஒரு பியூர் ஹார்ட் அந்த ஆள். ஸோ மியூசிக்கெல்லாம் போட்டு முடிச்சு நான் கேட்டேன் நிறைய வாட்டி. பாட்டெல்லாம் கேட்கும்போது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எமோஷன் பாட்டை வந்து படத்தில் நிறைய ஒர்க் ஆகிருக்கும், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு 2 days பிஃபோர் வந்து நான் மிக்சிங் இதுக்கு நான் போயிருந்தேன். நான் போனதே கிடையாது, நான் போயிருந்தேன். அப்போது போகும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு சொன்னார், ஐயா இந்த இடத்துல இது இந்த மியூசிக் உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணார். எனக்கு அது வந்து பிரமிப்பாக இருந்தது, என்ன டக்குன்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டார் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. தேங்க்ஸ் ஐயா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறமா இந்த படம் முடியும் போது இந்த ரோலிங் கார்டு போட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் அவர் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார், இந்த படம் வந்து டோட்டலி ஒரு பாசிட்டிவ் படம் இல்லை ஐயா. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ரோலிங் கார்டு போடும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிப்பாங்க, அந்த ஒரு நாதஸ்வரம் மியூசிக் மாதிரி வச்சு மக்கள் வெளியே போகும்போதும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு இதை வச்சுருக்கேன், கவனிச்சிங்களா இதை அப்படின்னு கேட்டார். நான் அப்போ என் மைண்டில் யோசிச்சது வந்து ஜீனியஸ் இந்த ஆள். ஸோ ஒரு பாசிட்டிவான படத்துக்கு இதுக்கு மேலே ஒரு விஷயத்த வந்து, அதாவது ரோலிங் கார்டு, அது படத்தில் படம் முடிஞ்சிடுச்சு, ரோலிங் கார்டில் வந்து இப்படி ஒரு விஷயத்த மக்கள் இறங்கி போகும்போது அந்த நாதஸ்வரத்தோட மியூசிக்கோட போகும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட மக்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஜீனியஸ் ஐயா, ஜீனியஸ். அது விளையாட்டு விஷயமா இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன்ராஜ் சார் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நல்ல லிரிக் எங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியை விடக்க எங்களுக்குன்னு தனியாக ஒரு இதாக ஒதுக்கி வச்சுருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம எடிட்டர் பரத்தும் அதே மாதிரி தான். இப்போ நான் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனின்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு ஐடியாஸ் க்ரியேட் பண்ணி அவர் 3 படத்துக்கும் நல்லதாக கொடுத்துருந்தாரு. அண்ட் ஐ தேங்க் எவ்ரி டீம், என்னோட மொத்த டீமுக்காக, ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி $1 million அண்ட் MRP என்டர்டைன்மெண்ட், இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம குட் நைட் தான் எங்களோட ஃபஸ்ட்டு படம். ஸோ குட் நைட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நேற்றுக்கு நாங்கள் குட் நைட்டோட 2nd year May 12 2023 வந்து குட் நைட் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சுது. ஸோ 2 வருஷம் கழிச்சு அடுத்து ஒரு குட் நைட் எந்த அளவுக்கு சக்ஸஸோ அதை விட ஒரு 10 மடங்கு சக்ஸஸ் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குது. ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் அபி, ரொம்ப ரொம்ப நன்றி அபி இந்த ஒரு படம் கொடுத்ததுக்காக. ஸோ குட் நைட்டுங்கிற ஒரு படத்துக்காக $1 million ஸ்டூடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து யுவராஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல. ஸோ அதுக்கு பக்கத்துணையாக இருந்து அந்த டைமில் எனக்கு படம் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததே தவிர்த்து அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னெல்லாம் எனக்கு ஐடியா தெரியல. ஸோ அதுக்கப்புறமா $1 million ஸ்டூடியோஸ்க்கு என்னென்ன நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக MRP என்டர்டைன்மெண்ட்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்த படங்கள் தான் குட் நைட், லவ்வர் அண்ட் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி. நம்ம திங் மியூசிக் சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். டெஃபினட்டாக அந்த சப்போர்ட் வந்து என்றைக்குமே இருக்கும், அது மாறாது. ஸோ நான் வந்து குட் நைட் டைமில் நான் வந்து சொல்லியிருந்தேன், $1 million அண்ட் MRP கிட்டேருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் டெஃபினட்டாக அது நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே டெஃபினெட்லி தொடரும். $1 million கிட்டேருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி,
எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் கிட்ட இருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி, டெஃபினட்டாக அந்த கண்டென்ட் வந்து நல்ல ஒரு படம், நல்ல ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வாட்டி நான் இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லைனப்பாக நிறைய மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் இதே சப்போர்ட், இதே விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய 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 ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகெயின் மீடியா அண்ட் மக்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட டீம், எங்களோட ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக எல்லாருமே சொன்ன மாதிரி டெபியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அப்படி கரெக்டான டேலண்ட்டை ஃபைன் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு முறையும் வந்து அதை சக்ஸஸாக கொடுத்துட்டு இருக்காங்க $1 million ஸ்டுடியோஸ் அண்ட் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட். ஸோ $1 million ஸ்டுடியோஸ் ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொடியூசர் மிஸ்டர் யுவராஜ் கணேசன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் ஒருத்தருக்காக நன்றி சொன்னால் அந்த ஸ்டேஜ் பத்தாது. ஏன்னா எனக்கு என்னை நம்பி நிறைய பேர் எல்லா டைம்லேயும் எனக்கு உதவி இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதாவது ஸ்டேஜில் யாருக்கும் நன்றி சொல்ல, நான் மொத்தமாக சொல்லிக்கிறேன். என்னென்னா, அதாவது குட் நைட் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில் சொன்னது என்னென்னா, ஒரு சின்ன படம் வெற்றி பெறும் போதும் நிறைய புது இயக்குநர்கள் வருவாங்க, புது தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஏன்னா கதையை மட்டுமே மையப்படுத்தி பண்ணுற படங்கள் வரும்போதும், கதையை மட்டும் மையப்படுத்தி வர படங்கள் வரும்போதும், அது ஜெயிக்கும் போதும் நிறைய நம்பிக்கை கிடைக்கும். நிறைய புது இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ வர்றது வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து குட் நைட்டோட வெற்றிக்கு பிறகு நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றிக்கு பிறகும் நான் சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ஃபீல் குட் படங்கள்னு ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த படத்துக்கான வணிக ரீதியான வெற்றி என்னவாக இருக்கும்? ஸோ இது ஆர்டிஸ்ட் நம்பி வருவாங்களா, இதை நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்களா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வருவாங்களான்ற எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக யாரும் எதிர்பார்க்காத போதும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை உங்களோட குடும்பமாக நினச்சி அந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்த ப்ரெசன்ட் மீடியா மற்றும் வந்து மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி பெறது வந்து இங்கே பெரிய முக்கியம். ஏன்னா இங்கே வந்து நிறைய கதைகளை நம்பி பண்ணுற படங்கள் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஒரு வழியை உருவாக்கி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா போன வருஷம் லப்பர் பந்தோட வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, நம்ம வந்து கதையை மட்டுமே நம்பி பண்ணும் போதும் நம்பர்ஸுமே வரும். ஏன்னா நாங்கள் நல்ல படம் பண்ணுறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது, நம்பர்ஸும் ரிசல்ட்டும் கையில் இல்லை. ஏன்னா நாங்கள் ரிசல்ட்டை நம்பியோ நம்பர்ஸை நம்பியோ நாங்கள் படங்கள் பண்ணல. ஆக்சுவலி நல்ல படம் தயாரிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நல்ல படங்கள் பண்ணுறது மூலமாக நம்பர்ஸும் வரும், மக்கள்கிட்டையும் பெருசாக போய் சேரும். அது இவ்வளோ கலெக்ட் பண்ணுன்றது வந்து நினைக்கும் போதும் அது நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அடுத்து வர சிறிய படங்களாக இருக்கட்டும், அடுத்து கதையை நம்பி தயாரிக்கிற தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை நாங்கள் என்டையராக இந்தியா ஃபுல்லாக நாங்களாக ஓனாக தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ வந்து நாங்கள் இந்த படத்தை ஓனாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கண்டென்ட் மட்டும்தான் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கண்டென்ட்டை நாங்கள் நம்பினோம். ஸோ நம்பினதுக்கான விஷயங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை பார்க்க முடியுது. ஸோ கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஏரியாலையும் இந்த படம் வந்து பெரிய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாருமே சொன்னாங்க டிக்கெட் டிமாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது Day 1 வந்து என்ன கலெக்ஷன் பண்ணிச்சோ நேற்று வந்து 12வது நாள் அதை விட அதிகமான நம்பர் தான் பண்ணியிருக்கு. ஒரு நாள் கூட குறையவே இல்லை. ஏன்னா மக்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். ஏன்னா ஒரு கதையை சார்ந்த படங்களை தயாரிக்கும் போதும் அதுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும்ன்றது வந்து அகைன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். இந்த நம்பிக்கை வந்து நாங்களும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோன்றது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் தனியாக வந்து பேச ஆரம்பித்தா எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜில் இன்னும் ரொம்ப ஃபில் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டூரிசம் டே உங்களோட ஃபேமிலியை நினச்சி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி.